கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலேயும் நமது சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 5வது வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையிலே மணவாளன் வர தாமதமான போதோ 10 பேர் என்ன செய்தாங்களாம்? தூங்கி விட்டார்களாம். அல்லேலூயா. புத்தி உள்ளவர்களும் தூங்கினாங்க, புத்தி இல்லாதவர்களும் தூங்கினாங்க. இன்றைக்கி நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. அந்த நாட்களில் நாம் தூங்கி கொண்டு இருக்கிறோமா? அசதியாக இருக்கிறோமா? நித்திரை மயக்கம் அடைந்து இருக்கிறோமா? ஒரு மணவாட்டி எப்போதும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. உன்னத பாட்டில் பார்ப்போம்னா ஒரு மணவாட்டி நேசருக்காக காத்திருக்கிறாள். அல்லேலூயா. கதவை தட்டுகிற நேசரின் சத்தம் எப்போ கேட்கும் என்று அவள் காத்திருக்கிறார். அவளோடு காத்திருக்கிறாள், வாஞ்சையாக காத்திருக்கிறாள். இன்றைக்கி எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? அல்லேலூயா. மணவாளன் வர தாமதமாகிறது, இயேசு வருவார் என்று சொல்லி தாமதமாகிறது என்று நாம் நித்திரை மயக்கத்தில் இருக்கிறோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை விழித்து எழும்ப வேண்டியது அவசியம். எபேசியரில் பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது 5:14 தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. இன்னைக்கு எங்கே தூங்கி கொண்டு இருக்கிறது சபை? ஆமேன். விசுவாச தெய்வ பிள்ளைகள், ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கிறோம்? ஆமேன். மரித்தோர் இடத்துல இருக்கிறோமா? அல்லேலூயா. அப்படியானால் நம்ம எழும்ப வேண்டியது அவசியம். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமேன். மரித்தோர் இடத்துல கர்த்தரை தேட முடியாது. ஆமேன். அல்லேலூயா. தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாக இருக்கலை. ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் என்று நம்மேல் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். ஆமென். 2 பேதுரு 3:9 அந்த வசனத்தை நம்மளால் பார்க்க முடியும். தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. நித்திரை மயக்கத்தில் இருக்கிறோமா? தூங்கி கொண்டு இருக்கிறோமா? மரித்தோரிடத்தில் தூங்குகிறோமா? மரித்தோரிடத்தில் இருப்போம்னா அல்லேலூயா. அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறோம்னா அந்த அனுபவத்தை விட்டு நாம் எழும்ப வேண்டும். அந்த மரித்தோரை விட்டு, ஆவிக்குரிய அனல் இல்லாத இடத்தை விட்டு நாம் திரும்ப வேண்டியது அவசியம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை, மணவாளன் வர தாமதித்த போது நித்திரை மயக்கம் அடைந்தது போல அந்த மயக்க நிலையில் இருக்கிறோம். ஆவிக்குரிய மயக்க நிலையில் இருந்தோன்னா நாம் எழும்ப வேண்டியது அவசியம். ஆமென். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் ஆமென் நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் என்கிறதான சத்தம் கேட்டது. அல்லேலூயா. ஒரு நடுராத்திரியின் அனுபவத்தில் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் எங்குமே நிறைவேறி கொண்டிருக்கிறதான ஒரு நடுராத்திரியின் அனுபவத்தில் இருக்கிறோம். எப்போ வேணும்னாலும் மணவாளன் வரலாம். ஆமென். அல்லேலூயா. நாம் நித்திரை மயக்கத்தில் இருந்தால் நாம் அவரை சந்திக்க முடியாது. நாம் மரித்தோரிடத்தில் தூங்கி கொண்டிருந்தோம்னா நாம் அவரை சந்திக்க முடியாது. நாம் நித்திரை மயக்கத்தை விட்டு எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி நமக்காக தாமதித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த அனுபவத்தில் இருப்போம்னா நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். எப்போ வேணும்னாலும் கர்த்தர் வரலாம். ஆமென். அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, உணர்வடையுங்க, விழித்து கொள்ளுங்க. நித்திரை மயக்கங்களை விட்டு எழும்புவோம், கர்த்தருக்காக செயல்படுவோம், அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகி காத்திருப்போம். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் தூங்கினாங்க ஆண்டவரே, நித்திரை மயக்கம் அடைந்தாங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் எங்கள் நித்திரை மயக்கத்தை விட்டு எழும்ப கிருபை தாங்க, விழித்து எழும்ப கிருபை தாங்கப்பா. மரித்தோரை விட்டு எழும்ப கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, சரியான சத்தியத்திற்குள்ளே கடந்து வராதபடிக்கு ஆண்டவரே, மரித்து போன அனுபவத்தில், செத்து போன அனுபவத்தில், ஆவியில் அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிற பிள்ளைகள் சரியான ஆவிக்குரிய சத்தியத்திற்குள்ளே கடந்து வந்து கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும்படியான நல்ல கிருபைகளை கொடுப்பீராக. நம்முடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட ஒரு விழிப்புள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. உண்மை சந்திக்கும்படி ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்கப்பா. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி இயேசு மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.